பிரைஸ் லார்ட். நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் ஆராதிக்க கர்த்தர் கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காய் நன்றி. உடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை காண கர்த்தர் எங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவீராக. ஆண்டவரே, சத்திய வேத வசனங்களை வாசிக்கும் பொழுதும் தியானிக்கும் பொழுதும் எங்களோடு இடைபடுங்க. ஆவியானவரே, வந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே அழைத்து வர நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேகருக்கு இது ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஆமென், ஆமென். பாடலை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தும். எந்தன் இயேசு வல்லவர், என்றும் நடத்துவார். பேரின்பம் அவர் என் தஞ்சமே, அனுதினம் அன்பருடன் இணைந்து செல்லுவேன். அனுதினம் அன்பருடன் இணைந்து செல்லுவேன். அற்புதமாம் அவர் அன்பு, அண்டினோர் காக்கும் தூய அன்பு. அற்புதமாம் அவர் அன்பு, அண்டினோர் காக்கும் தூய அன்பு. இப்பூவினில் இவரை போல் அன்பர் எவருண்டு? மாறாதவர் எந்தன் இயேசு, என்றும் பற்றிடுவேன். மாறாதவர் எந்தன் இயேசு, என்றும் பற்றிடுவேன். எந்தன் இயேசு வல்லவர், என்றும் நடத்துவார். சர்வ வல்ல தேவனீவர், சாந்தமும் தாழ்மை உள்ளவராம். சர்வ வல்ல தேவனீவர், சாந்தமும் தாழ்மை உள்ளவராம். என்னாலுமே எந்தனையே தாங்கிடும் வல்லவராம். நம்பிடுவேன் என்றென்றுமாய் எந்தன் இயேசுவை. நம்பிடுவேன் என்றென்றுமாய் எந்தன் இயேசுவை. எந்தன் இயேசு வல்லவர், என்றும் நடத்துவார். கர்த்தர் எந்தன் மெய்ப்பராவார், சீரான பாதை நடத்திடுவார். கர்த்தர் எந்தன் மெய்ப்பராவார், சீரான பாதை நடத்திடுவார். எந்தன் வழி செம்மையாக்கி ஏற்று நிறுத்துவார். எந்தன் நேசர் காத்திடுவார், என்றும் பின் செல்லுவேன். எந்தன் நேசர் காத்திடுவார், என்றும் பின் செல்லுவேன். எந்தன் இயேசு நல்லவர், என்றும் நடத்துவார். குற்றங்களை மன்னித்தவர், தம்மண்டை என்னை சேர்த்து கொண்டார். குற்றங்களை மன்னித்தவர், தம்மண்டை என்னை சேர்த்து கொண்டார்.
எந்தன் நேசர் ஒப்பற்றவர், பொறுமை நிறைந்தவர், சார்ந்திடுவேன் இந்நிலத்தே எந்தன் தஞ்சமிவர். சார்ந்திடுவேன் இந்நிலத்தே எந்தன் தஞ்சம் இவர். எந்தன் இயேசு வல்லவர், என்றும் நடத்துவார். பேரின்பம் அவர் என் தஞ்சமே, அனுதினம் அன்பருடன் இணைந்து செல்லுவேன். அனுதினம் அன்பருடன் இணைந்து செல்லுவேன். அழைத்தீரே இயேசுவே, அன்போடு என்னை அழைத்தீரே. ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே, ஆயத்தமானேன் தேவே. ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே, ஆயத்தமானேன் தேவே. பாக்கியமான சேவையிதே, பாதம் பணிந்தே செய்திடுவேன். ஆயுள் முடியும் வரை, இயேசு வருகை வரை, அன்பின் மனத்தாழ்மை உண்மையும் காத்து ஆண்டவரை அடைவேன். அழைத்தீரே இயேசுவே, அன்போடு என்னை அழைத்தீரே. ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே, ஆயத்தமானேன் தேவே. ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே, ஆயத்தமானேன் தேவே. அப்பா பிதாவே, உமக்காகவே நாங்கள் இந்த உலகத்துல வாழ்கிறோம். எங்களுக்காக நீருடைய ஜீவனையை தந்தீர், அதற்காக ஸ்தோத்திரம். எங்களுக்காக எல்லாவற்றையும் நீர் செய்து முடித்திருக்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி. உம்மைத்தான் நாங்கள் நம்பி இந்த உலகத்துல வாழ்கிறோம். வேத வசனத்தை நாங்கள் தியானிக்கும் பொழுது கர்த்தர் தாமே எங்களோடு பேச நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை கர்த்தர் தந்து வழி நடத்த நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலே நாம் கர்த்தருடைய வேதத்திலிருந்து கடைசி காலத்தை குறித்தும் கடைசி காலத்தின் முடிவை குறித்தும் நாம் தொடர்ந்து தியானிப்போம். கடந்த முறை நான் உங்களிடத்திலே சொல்லும் பொழுது, நாம் கடைசி காலத்திலே வந்துவிட்டோம், கடைசி காலத்தின் முடிவிலே இருக்கிறோம். வேதத்தின் கடைசி புத்தகமாகிய வெளிப்படுத்தின விசேஷம், திருவெளிப்பாடு என்கிற அந்த புத்தகத்திலிருந்து சில காரியங்களை நாம் தொடர்ந்து இன்றைக்கும் இனி வரும் வாரங்களிலும் நாம் பார்க்க போகிறோம். கர்த்தருடைய வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது அது நமக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை தருகிறதான ஒரு காரியமாய் இருக்கிறது. இந்த வசனத்தை நாம் தியானிக்கிற பொழுது கர்த்தர் நமக்கு அநேக காரியங்களை வெளிப்படுத்துகிறார். அப்போஸ்தலனாகிய யோவான் பத்மோஸ் என்கிற அந்த தீவிலிருந்து எழுதும் பொழுது கர்த்தருடைய வேதத்தை எல்லாம் அவர் தியானித்து பார்க்கிறார். ஆதியாகமம் தொடர்ந்து முதல் கடைசியிலே பழைய ஏற்பாடு முழுவதிலும் எல்லா புத்தகங்களையும் அவர் பார்த்து கர்த்தருடைய வேதத்தை அறிந்து அதை கொண்டே சிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் அவருக்கு வெளிப்படுத்துகிறார். கர்த்தராக இயேசு கிறிஸ்து அவருக்கு தோன்றி அவருக்கு அநேக காரியங்களை வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். கடைசி காலத்திலே நாம் வந்துவிட்டோம் என்பதை குறித்து சில வாரங்களாய் நாம் பார்த்தோம். அது பார்க்கும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் வேதத்திலே கடைசி புத்தகமாய் இருக்கிறது. அதே போல அது நமக்கு அநேக காரியங்களையும் வெளிப்படுத்துகிறதாகவும் அது இருக்கிறது. அதை குறித்து இன்றைக்கு நாம் பார்ப்போம், தியானிப்போம். ஒரே வாரத்திலே நாம் பார்த்து முடிக்க முடியாது. ஆதலால் இன்றைக்கு ஒரு சில காரியங்களை மாத்திரம் நாம் பார்த்துவிட்டு இனி வரும் வாரங்களிலே அவைகளை குறித்து நாம் தியானிப்போம்.
கடந்த முறை நாம் பார்க்கும் பொழுது ஒரு கேள்வியை நாம் ஆழமாய் தியானித்தோம். என்ன கேள்வி என்றால், இயேசு இந்த பூமிக்கு திரும்ப வரப்போகிறார். கர்த்தர் தாமே பரிசுத்தவான்களோடு கூட வரப்போகிறார் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது, ஆயிரம் ஆயிரமான பரிசுத்தவான்களோடு அவர் வருகிறார் என்று நாம் பார்க்கிறோம். எதற்காக இந்த பூமிக்கு அவர் வர வேண்டும் என்று நாம் பார்க்கும் பொழுது, நமக்கு சில காரியங்கள் தோன்றுகிறது, நமக்கு சில எண்ணங்கள் வருகிறது. அநேகருடைய ஒப்பீனியன் அண்ட் தாட்ஸ் என்னவென்றால், இயேசு இந்த பூமிக்கு வந்து விடுவார். வந்த பிறகு அவர் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு அவர் மீண்டும் பரலோகம் சென்று விடுவார். அது வேதத்தின் சத்தியம் அல்ல. ஆனா வேதத்துல பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருகிறார். இந்த பூமியில வந்து தமது அரசாட்சியை நிலைநாட்டுகிறார். அவர் தாவீதின் சிங்காசனத்திலே அமர்ந்து ஆளுகை செய்ய வேண்டியது என்று வேதம் சொல்லுகிறது. அந்த தீர்க்க தரிசனம் இன்னும் முழுமையாய் நிறைவேறவில்லை. அவர் பிரத்யட்சமாய் இந்த பூமியிலே அவர் ஆள வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. ஆவிக்குரிய அர்த்தம் மாத்திரம் அதில் அல்ல, பூமிக்குரிய அர்த்தமும் அதில் இருக்கிறது. அதை அநேகர் விட்டுவிட்டு ஆவிக்குரிய அர்த்தமாகிய ஒரு சில காரியத்தை மாத்திரம் கொண்டு அவர் இந்த பூமிக்கு வந்து அவர் மீண்டும் பரலோகம் சென்று விடுவார், பூமியில ஆளுகை செய்ய போவது இல்லை என்று சொல்லுகிறார்கள். அதாவது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுடைய இருதயத்திலே கர்த்தர் ஆளுகை செய்கிறார். அதை மாத்திரம் நாம் எடுத்துக்கொள்ளாமல், இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து தாவீதின் சிங்காசனத்தில் அமர்ந்து ஆளுகை செய்ய வேண்டியதா இருக்கிறதே என்பதையும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சோ அதை குறித்து நாம் பார்த்தோம். ஒரு 5 காரியத்தை கடைசி முறை நாம் பார்க்கும் பொழுது பார்த்தோம். ஏன் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வர வேண்டும் என்று நாம் பார்த்தோம். அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? இல்லைன்னா ஜெனரலாவே நீங்க சொல்லுங்க, ஏன் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வர வேண்டியதா இருக்கிறது? உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் சொல்லுங்க. நியாயம் தீர்ப்பதற்கு. ஆமென். கரெக்ட். நியாயம் தீர்க்க வேண்டியதா இருக்கிறது. கரெக்ட். அருமையான ஒரு வசனம், ஒரு காரியம். வேறு என்ன ரீசனுக்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வர வேண்டியது இருக்கிறது? அது நோக்கம் என்ன? இதுவரை மரித்தவர்களை எல்லாம் பரலோகத்துக்கு கூட்டிட்டு போனோம். உயிரோடு அநேகரை எழுப்ப வேண்டியது இருக்கிறது. நிச்சயம். எப்படி நியாயம் தீர்ப்பு அருள்கிறாரோ அதுக்கு ஆப்போசிட்டா ஜஸ்டிஸ் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் என்ன இருக்கிறது? அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. சோ ரிவார்ட்ஸ். ஒரு பக்கம் நீதியாய் நியாயம் தீர்க்க கர்த்தர் வருகிறார், அருமை. மற்றொரு பக்கம் அவர் பலன் அளிக்க வருகிறார். இதோ நான் தாகமாய் இருந்தேன், எனக்கு தண்ணீர் கொடுத்தீர்கள். விசாரிக்க ஆள் இல்லாமல் இருந்தேன், என்னை விசாரித்தீர்கள். சீஷன் என்னும் நாமத்து நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீர் கொடுக்கிறவனும் அதற்கேற்ற பலனை அடையாமற் போகான். இப்படியெல்லாம் கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார் அல்லவா? அதெல்லாம் நிறைவேற வேண்டியது அவசியமா இருக்கிறது. So rewards is a part of Jesus's mission and purpose of return. All right. வேறு என்ன நோக்கத்திற்காக ஆண்டவர் அந்த பூமிக்கு வர வேண்டியது இருக்கிறது? அவர் தாவீதின் சிங்காசனத்திலே அரசாட்சி செய்ய வேண்டியது இருக்கிறது. அப்புறம் இன்னொன்னு பார்த்தோம், என்னன்னு பாத்தீங்கன்னா, தம்முடைய சத்துருக்களை எல்லாம் அவருடைய பாதத்திற்கு போடும் வரைக்கும் ஆளுகை செய்ய வேண்டியது இருக்கிறது. பரிகரிக்கப்படும் கடைசி சத்ரு எது? மரணத்தை அடியோடு சாய்க்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஆதாம் பாவம் செய்தது நிமித்தம் மரணம் வந்தது. அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க கர்த்தர் வருகிறார். Very good. அருமை. To put an end to the age of men on earth. To put an end to the age of evil. அதாவது தீமை உலகத்திலே நிரம்பி இருக்கிறது. இதை குறித்து நாம் பல வாரங்களாய் ஆழமாய் படித்தோம். ஏன் இந்த தீமையை கர்த்தர் அனுமதித்திருக்கிறார்? தீமை அனுமதிக்காமலே இருந்திருக்கலாமே பிரதர், நன்மையாகவே இருந்திருக்கலாமே. ஏன் அனுமதித்தார்? அதாவது அவர் தீமையை உருவாக்கவில்லை. ஆதாம் பாவத்துல விழுந்தான், பிசாசு பாவத்துல விழுந்தது, லூசிபர். அதனால் அநேக தீமைகள் உலகத்துல வந்தது என்று நாம் பார்த்து விட்டோம். ஆனா அதை அனுமதிக்காமலே இருந்திருக்கலாமே கர்த்தர், நமக்கு ஒரு கேள்வி வந்தது பாருங்க. அதை குறித்து நாம் பார்த்தோம். ஆனா அந்த தீமையின் மூலமாகவும் கர்த்தர் சில நன்மையை வரவிப்பதற்காக தீமையை அனுமதித்திருக்கிறார் என்று நாம் பார்த்தோம். யோசேப்பு என்ன சொல்லுகிறார்?
நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், கர்த்தரோ அதை நன்மையாக முடிய நன்மையாக பண்ணினார். மாற்றினார். அதுதான் காட்ஸ் மிஷன். காட்ஸ் மிஷன் இஸ் டு சேஞ்ச் ஆல் ஈவில் இன்டு குட். ஆல்சோ யூஸ் ஈவில் இன் த வேர்ல்ட் டு ஃபுல்ஃபில் ஹிஸ் பிளான் அண்ட் பர்பஸ். கஷ்டம் வரும் பொழுதுதான் ஆஹா அப்படின்னு சொல்லி நன்மையை குறித்து நமக்கு எண்ணம் வருகிறது. சோ இவைகளெல்லாம் உலகத்துல இருக்கிறத அனுமதித்திருக்கிறார். ஆனால் அதற்கும் முடிவு கட்ட வேண்டும், அதற்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் வருகிறார். உலகத்துல பாருங்க, தீமை எத்தனை இருக்கிறது. நேச்சுரல் ஈவில் இருக்கிறது, பூகம்பம், சுனாமி, இப்படி நேச்சுரல் டிசாஸ்டர் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் மாரல் ஈவில், அதாவது மனிதர்களால் உண்டாக்கப்பட்ட எத்தனை சுத்தி பார்த்தாலே மனிதர்கள் ஈவில் செஞ்சு கொண்டுதான் இருக்கிறார், தீமைகளை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லினார், என்ன சொன்னார் பாத்தீங்கன்னா, பாவத்தை உருவாக்குகிறவர்களா இருக்கிறார்கள்னே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். சோ அதற்காக இயேசு கிறிஸ்து பூமிக்கு வருகிறார். அடுத்தது எதற்கு? தேவனுடைய ராஜ்யத்தை இந்த பூமியில நிலைநாட்ட வேண்டியது அவசியமா இருக்கிறது. நம்ம ஆதாம் கரெக்டா ஸ்டார்ட் பண்ணாரு பாருங்க. தேவன் எல்லாற்றையும் ஒன்று பண்ணி நல்லது என்று கண்டார், மிகவும் நல்லது என்று கண்டார். அப்ப இந்த பூமியிலே ஆதாமை உண்டாக்கி அதன் மூலமாக தேவனுடைய ராஜ்யம், அதுதான் தேவனுடைய ராஜ்யம். இட் ஸ்டார்டட். எவ்வளவு வேகமா ஸ்டார்ட் ஆச்சோ அப்படியே பொசிஷன் விழுந்துருச்சு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆதாம் பாவம் செஞ்சுட்டாரு இல்லையா? அன்னைக்கு ஆமா. விழுந்ததுதான் இன்னைக்கு வரைக்கும் the kingdom of God on earth அப்படின்றது நம்ம ரியலைஸே இன்னும் ஃபுல்லா பண்ணல. டு த ஃபுல் பொட்டன்ஷியல் நம்ம ரியலைஸ் பண்ணல. காட்ஸ் கிங்டம் இஸ் இன் அவர் ஹார்ட் இல்லையா? தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறது அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொன்னார். அதை ரியலைஸ் பண்ணிட்டோம். இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டேன் பிரதர், ரட்சிக்கப்பட்டுட்டேன் பிரதர், மனம் திரும்பிட்டேன், இன்னைக்கு இயேசு எனக்குள்ள வாழ்கிறார். எத்தனை சந்தோஷம், எத்தனை மகிழ்ச்சி, ஆனந்தம், பேர் ஆனந்தம் என்று சொல்லி அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த உலகத்திலே நாம் வாழும் பொழுது, இந்த உலகத்தை நாம் கட்டும் பொழுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆளுகைக்கு கீழே நாம் கட்டும் பொழுது, அது எவ்வளவு பெரியதாக இருக்கும், எவ்வளவு ஆச்சரியமாக இருக்கும். So to establish the kingdom of God on earth, கடைசி வரைக்கும் அவர் நிலைநாட்டி வருகிறார். To reward the redeemed fairly, இல்லையா? நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதாவது ரட்சிக்கப்பட்டவர்கள், இயேசு கிறிஸ்துவால் மீட்டெடுக்கப்பட்டவர்களை பட்டவர்களுக்கு அவர் பலன் அளிக்க அவர் வருகிறார். அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. எனக்காக நீங்க எவ்வளவு பிரயாசப்பட்டீங்களே, எனக்காக நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பலன் அளிக்க வருகிறார். இங்கதான் ஒரு டிஸ்டிங்ஷனை நம்ம பார்த்தோம், ஒரு டிஃபரன்ஸை நம்ம பார்த்தோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, கர்த்தர் இலவசமா எல்லாருக்கும் ரட்சிப்பை கொடுக்கிறார். சோ redemption is free, redemption is by grace. அது நமக்கு எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு. ஆனா அப்படி ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு, அப்படி ஆண்டவர் ரட்சித்து அவளை நீதிமான் ஆக்கினவர்களுக்கு, அவர்கள் தங்களுடைய சுய சித்தத்தினாலே பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு இந்த உலகத்துல செய்கிற காரியங்களுக்கு அவர் பலன் அளிக்க போகிறார். அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன். எத்தனை தாளந்து பிரதர் வாங்குனீங்க, அதுக்கு ஏற்றபடி நீங்க ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி எங்க கேள்வி வரும் பொழுது சில பேர் பண்ணல, சில பேர் பண்றாங்க. அநேகருக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார், தாளந்துகளை கொடுத்திருக்கிறார். எல்லாருமே அதை செய்து முடிப்பது இல்லை, பயன்படுத்துவதில்லை to the full potential. But whatever we have accomplished on this earth with the power of God, with the talents that God has given us, God will reward us fairly, definitely. அப்புறம் ஏற்கனவே நீங்க சொன்னபடி to judge the condemned justly, அவர் நீதியாய் சரியாய் நியாயம் தீர்க்க வருகிறார். ஏன்னா அல்டிமேட் ஜஸ்டிஸ்ன்னு ஒண்ணு இந்த உலகத்துல இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த உலகத்துல அக்கிரமம் செய்கிறவன் இன்னும் அக்கிரமம் செய்யட்டும்னு நம்ம இன்னைக்கு வசனம் சொல்லுகிறது. அப்படின்னு ஆண்டவர் விட்டு வச்சாலும் எதுக்கு அதை விட்டு வைக்கிறாரு? கடைசியாக ஒரு நீதியை இந்த உலகத்துல கட்ட வேண்டும். இதுதான் the greatest distinction between the people who believe in God and the people who don't believe in God. People who don't believe in God, for them there is no ultimate justice, there is no ultimate bliss, there is no ultimate happiness. உலகத்துல எதுக்கு வாழ்ந்தோம், என்ன செஞ்சுட்டு போனா என்ன பிரதர்? மொராலிட்டிக்கு அங்க ரூமே கிடையாது. எப்படி வாழ்ந்தா என்ன? இன்னைக்கு நான் ஏன் போய் 4 பேருக்கு உதவி செய்யணும்? இன்னைக்கு நான் ஏன் போய் நன்மையான காரியங்களை செய்யணும்? Why should I have control within me to not cause chaos? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. கடைசியில் எல்லாமே ஒண்ணுதானே பிரதர். பூமியே அழிஞ்சு போகுது. The whole universe is going to extinguish completely. Everything is going to die in the slow death of universe. அப்படி இருக்கும் பொழுது என்ன? நான் நல்லவனா வாழ்ந்தா என்ன, கெட்டவனா வாழ்ந்தா என்ன? நான்
அன்னை தெரசா போல வாழ்ந்தா என்ன, இல்ல ஹிட்லரை போல வாழ்ந்தா என்ன? இட் டசன்ட் மேட்டர் அட் தி எண்ட் ஆஃப் த டே, இல்லையா? ஆனா நம்முடைய தேவன் இருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் என்றென்றைக்கும் ஜீவிக்கிறவராய் இருக்கிறார். அவர் நித்திய நீதியை கட்டுவார். சரியாய் நியாயம் தீர்க்கிறவர். அவர் அந்த உலகத்துல பட்ட பாடுகளுக்கு அவர் பட்ட பிரயாசத்துக்கு பலனை அளிப்பார். அந்த உலகத்துல அநீதி அநியாயம் நடந்திருக்கிறது, அதற்கு முடிவு கட்டுவார். அதற்கு சரியாய் தண்டனையை கொடுப்பார் என்று ஒரு நம்பிக்கை இருக்கு, பாத்தீங்களா? அந்த நம்பிக்கையில தான் அந்த உலகம் இன்றைக்கு ஓடுகிறது. அந்த நம்பிக்கை இல்லை அப்படின்னா there is only despair. There is only despair. We have to build our life on the firm foundation of despair. முடியுமா நம்மளால? விரக்தி ஒண்ணுமே கிடையாது. அதன் மேல நம்ம கட்ட முடியுமா? ஆனா நம்பிக்கை, இயேசு கிறிஸ்து நம் நம்பிக்கையாகிய கண்மலையா இருக்கிறார். அதன் மேல கட்டும் பொழுது நமக்கு சந்தோஷம், மகிழ்ச்சி வருகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். கடைசியாக, to destroy evil, Satan, sin, death eternally. அதாவது எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்திற்கு கீழாக்கி போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது, பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம் என்று 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். இந்த 5 காரியத்தை நிறைவேற்ற கர்த்தர் வருகிறார். அதனுடைய ஆழமான காரியங்களை நாம் அறிந்து கொண்டோமானால் நமக்கு அது உதவியாய் இருக்கும். 1 கொரிந்தியர் 15:23, 15ஆம் அதிகாரம் 23 28 வரை உள்ள வசனத்தை நாம் இப்போது வாசிப்போம். அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து. பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அதன் பின்பு முடிவு உண்டாகும். அப்பொழுது அவர் சகல துரைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமாய் இருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்புக் கொடுப்பார். எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்திற்கு கீழாக்கி போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். சகலத்தையும் அவருடைய பாதத்திற்கு கீழ்ப்படுத்தினாரே, ஆகிலும் சகலமும் அவருக்கு கீழ்ப்படுத்தப்பட்டதென்று சொல்லி இருக்கும்போது சகலத்தையும் அவருக்கு கீழ்ப்படுத்தினவர் கீழ்ப்படுத்தப்படவில்லை என்பது வெளியரங்கமாய் இருக்கிறது. சகலமும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கும் போது தேவனே சகலத்திலும் சகலமுமாய் இருப்பதற்கு குமாரன் தாமும் தமக்கு சகலத்தையும் கீழ்ப்படுத்தினவருக்கு கீழ்ப்பட்டிருப்பார். ஆமென். தேங்க்யூ. இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது ஒரு நிறைவேறாத தீர்க்க தரிசனம் இல்லையா? இட்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் ப்ராஃபசிஸ் ஹியர். அதாவது இன்னும் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் உயிரோடு எழுப்பப்பட வேண்டி இருக்கிறது. எத்தனை சந்தோஷம் பாருங்க நமக்கு. அதாவது நமக்கு சொந்தமானவர்கள், நம்முடைய நண்பர்கள் அநேகர் கிறிஸ்துவுக்குள் மரித்திருக்கிறார்கள். ஆனால் நாள் ஒன்று வரும், கடைசிய காலம் தொனிக்கும். அப்பொழுது அவர்கள் எல்லாரும் உயிரோடு எழும்புவார்கள். இந்த நம்பிக்கை தான் நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா பெரிய தைரியத்தை உண்டு பண்ணுகிறது. அதேதான் பவுல் இதுலயும் சொல்லுகிறார். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்துல கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களை குறித்து நீங்கள் கவலையற்றிருக்க வேண்டாம், ஏனால் அவர் வரும் பொழுது 1000 பரிசுத்தவான்களோடு வருவார். ஆனா அது நம்பிக்கை பாருங்க, முதற் பலன் கிறிஸ்து. அவர் உயிரோடு எழுந்து விட்டார். அதனால் இன்றைக்கும் நமக்கு நம்பிக்கை இருக்கிறது. இன்றைக்கு நான் மரித்தாலும் நான் கர்த்தரோடு கூட வருவேன், அழைத்துக் கொண்டு வருவார். அதனால் தான் நம் மரணத்தை குறித்து பயப்படுகிறதில்லை, கலங்குகிறதில்லை. Death is only a passing through for us because a new beginning awaits for us. அப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்து எல்லா துரைத்தனங்களையும் அதிகாரத்தையும் உரிந்து கொண்டு அதை நிர்மூலமாக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. எப்படி நம்ம அந்த தானியேலினுடைய தீர்க்க தரிசனத்திலே பார்க்கும்பொழுது, நேபுகாத்நேசருக்கு வந்த அந்த சொப்பனத்திலே தானியேல் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறதை பார்க்கும் பொழுது, கைகளினால் வெட்டப்பட்டாத ஒரு கல் வானத்திலிருந்து வந்து அது என்ன பண்ணுகிறது, பூமியிலே அந்த சிலையின் மேல் மோதி அந்த சிலையை சுக்கு நூறாக்கி அது பூமி எங்கும் நிரம்புகிறது, பெரிய மலையாய் உருவெடுக்கிறது. இது நடக்க வேண்டியது இருக்கிறது. அதை குறித்து தான் இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுலும் சொல்லுகிறார். சகலத்தையும் கீழாக்கி போடும் வரைக்கும் ஒரு ஆளுகை செய்ய வேண்டியது இருக்கிறது. பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். எல்லாமே அவருக்கு கீழ்பட்டு இருக்கும். அவருக்கு கீழ்பட்டு
இல்லாத ஒன்றுமே இந்த பூமியில இருக்காது. எத்தனை ஒரு நம்பிக்கை பாருங்க. அந்த நம்பிக்கையை குறித்து தான் நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். அதனாலதான் அப்போஸ்தலனாகிய யோவான் அந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை அதே நம்பிக்கையோடு அவர் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். So the end is no longer near, but it is here. அதாவது சீக்கிரமாய் வந்துவிட்டது என்பதை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். இதை குறித்து தான் பல வாரங்களாய் நாம் படித்தோம். கடைசி காலத்தின் முடிவு, அதாவது இளம் கிளைகள் தோன்றும் பொழுது இவைகள் எல்லாம் சம்பவிக்கிறது. இவைகளெல்லாம் நீங்கள் சம்பவிக்கிறதை காணும் பொழுது, எப்படி இளம் கிளைகள் தோன்றும் பொழுது வசந்த காலம் சமீபமாய் வந்துவிட்டது என்று நீங்கள் அறிகிறீர்களோ, அதே போல இவைகளெல்லாம் நீங்கள் பார்க்கும் பொழுது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்து விட்டார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி இவ்வளவு காலமாய் நாம் பார்த்தோம். அதேதான் நம்ம வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல அப்போஸ்தலனாகிய யோவானும் சொல்லுகிறார். அதை நாம் இப்பொழுது வாசிப்போம். சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும், இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம். Amen. சீக்கிரத்திலே சம்பவிக்க வேண்டியவைகள், அதாவது திங்ஸ் that are soon to happen என்று அவர் அங்கு எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். அதாவது யோவான் கிறிஸ்துவின் நிமித்தமும் சுவிசேஷத்தை பிரசங்கித்ததன் நிமித்தமும் பத்மோஸ் என்கிற தீவிலே அவர் அங்கே இருக்கிறார். அவர் அங்க ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க. He was expelled from the mainland and was put in an island so he can go through isolation. ஆனா ஐசோலேஷனுக்குள்ள அவர் இருப்பாரா? இயேசு கிறிஸ்து சொன்னதை அவர் நேரா கேட்டவர். என்ன சொல்லியிருக்கிறார் இயேசு கிறிஸ்து? இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன், நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உங்களை கைவிடுவதும் இல்லை என்ற வசனம்லாம் இருக்கிறதுனால அவர் தனித்து இருக்கிறதில்லை. பாருங்க, தேவன் அவருக்கு தூதரை அனுப்பி கூட அவரோட உறவாடுவதற்கு அவர் சொல்லுகிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு தனி தீவுல நீங்க இருக்கிறீங்க, யாருமே உங்களை சுற்றி இல்லை. யூஆர் இன் ஐசோலேஷன், யூஆர் இன் டெஸ்பரேஷன், யூஆர் இன் செப்பரேஷன். அப்படி இருக்கும் பொழுது எல்லாருமே டிப்ரெஷன்ல தான் போவாங்க. ஆனா ஆண்டவர் யோவானுக்கு ரெவலேஷனை கொடுக்கிறாரு இல்லையா? எவ்வளவு பெரியதான ஒரு காரியம். தேவன் உங்களோடு இருக்கும் பொழுது நீங்கள் தனிமையா இருக்கிறது அல்ல, தேவன் உங்களோடு கூட என்றைக்கும் இருக்கிறார். அதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமா இருக்கிறது. இதுல பார்க்கும் பொழுது சீக்கிரத்துல சம்பவிக்க வேண்டியவைகளை குறித்து அந்த 7 சபைகளுக்கு தான் எழுதுகிறார் இல்லையா? எத்தனை சபைகள்? 7. இந்த 7 குறித்து நாம் பார்க்க போகிறோம். இப்ப அந்த 7 சபைகளுக்கு அவர் எழுதுகிறார். அப்ப அந்த 7 சபைகளுக்கு சீக்கிரமாய் சம்பவிக்க வேண்டியவைகள் எழுதுகிறார். அப்பனா அவங்களை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் கோயிங் டு ஹேப்பன் இன் a short period of time, but there is a long term scope. அது இப்ப மட்டும் நடக்கிறது இல்ல, குறுகிய காலத்துல ஒரு சபைக்கு மட்டும் எழுதுகிறது இல்ல, இனிவரும் சபைகளுக்கும் இனிவரும் சந்ததிகளுக்கும் அதை எழுதுகிறார். So it also applies to a short period of time, within a span of 40 years வச்சுக்கோங்க. ஒரு ஜெனரேஷன் எடுத்துக்கிட்டாலும் அவங்களுக்கு ஒரு காலகட்டத்தில் எழுதுகிறார். அதே நேரத்துல அந்த வேத வசனங்கள் அதோடு நின்று போவதில்லை. It always has a long term scope. It always has a long term scope. அதை குறித்தும் நாம் பார்க்க போகிறோம். பைபிள் என்னைக்குமே ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அவ்வளவுதான், அதோட நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு கிடையாது. It always has a long term scope. இது ஒரு இனிவரும் நடக்க போகிற காரியத்துக்கு ஒரு நிழலாட்டம். அதை நம்ம என்றைக்குமே மறந்துடக்கூடாது. அதனாலதான் இந்த 7 சபைகளுக்கு அன்றைக்கு அவர் எழுதி வைத்திருந்தாலும் இன்றைக்கும் அது அப்ளை ஆகிறது. Amen. இப்ப இந்த வசனத்தை அவர் எழுதும் பொழுது அவர் எங்க இருந்து எழுதுகிறார்னா, ரெவலேஷன் 1:19 அவர் என்ன சொல்றாருன்னா, உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்களுடன் பங்காளனுமாய் இருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தமும் பத்மு என்னும் தீவிலே இருந்தேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. சோ இட்ஸ் an introduction. நான் இங்க இருக்கிறேன். இந்த ஒரு வசனத்தை வச்சுட்டே நம்ம என்ன பண்ணலாம், அநேக வாரங்கள் தியானிக்கலாம். இயேசு திரும்ப வரப்போகிறார், நான் உங்களுடைய சகோதரன், அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும். எதுக்கு அந்த வசனத்தை போடுறாரு? ராஜ்யத்திற்கும் உடன்படங்காலனாய் இருக்கிற யோவானாகிய நான் எழுதியிருக்கலாம், அவருடைய பொறுமைக்கும் அப்படின்னு. அங்க அவர் என்ன நினைச்சிருப்பாருன்னா, யோவான் இயேசு எப்படா வருவாரு, நாம வேற பத்மோஸ் தீவில இருக்கிறோமே, ஏதோ சீக்கிரமாய் வருகிறேன்னு சொல்லிட்டு இருக்காரு, எப்ப வருவாரோ வரமாட்டாரோ
ஆனா அவர் பொறுமையா இருக்கிறாரு. கர்த்தருடைய பொறுமையை குறித்து நாம் என்ன பண்ணக்கூடாது, தப்பா எண்ணிறக்கூடாது. அப்படிலாம் நினைச்சு நீங்களும் காத்துட்டு இருக்கீங்க, நானும் காத்துட்டு இருக்கேன். நீங்களும் எப்படி ம். உடன் பங்காளனா இருக்கிறீங்க, அது மாதிரி நானும் உடன் பங்காளனா இருக்கிறேன். இன்றைக்கும் நாம் காத்து கொண்டிருக்கிறோம். அப்ப நம்மளும் அங்க போட்டுடலாம். உடன் பங்காளன் ஆகிய நாமும் இந்த வேத ம். வசனத்தை நம்ம வாசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம எழுதிக்கலாம். சோ இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தம் பத்மு என்னும் தீவில இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த பத்மோஸ் என்ற தீவு எங்க இருக்கு பாருங்க. இங்க இருக்குது. மெடிட்டரேனியன் சி இங்க. ம். எருசலேம் இங்க இருக்குது. இதுதான் இஸ்ரேல் நாடு. இங்க ரைட் ம். சைட்ல. இதுதான் ஏசியா மைனர் அப்படின்னு சொல்லுவாங்க. கீழே பாத்தீங்கன்னா அலெக்சாண்ட்ரியா, கிரீஸ், கிரேக்க ராஜ்யம். இந்த பக்கம் ஸ்பார்ட்டா, ஏத்தன்ஸ், இந்த பக்கம்லாம் ரோம ராஜ்யம். அப்புறம் இங்க பாருங்க ஏசியா மைனர். இதான் ஆசியாவுல கண்டத்துல இந்த இடத்துல உள்ள சபைகள் பாருங்க. பெர்கமம், தியட்ரா, சர்தீஸ், பிலடெல்பியா, ஸ்மிர்னா, எபிசஸ் அண்ட் லவடிஷியா. இந்த 7 சபைகளுக்கு அவர் 7 இருந்து சபைகள். லெட்டர் அனுப்புறாரு. இது வந்து ஒரு சுருள் மடலா என்னமோ சொல்லுவாங்க. சுற்று மடல். So it's going to be சுற்றுமன். read in all 7 churches. எல்லாருக்கும் அவர் எழுதுகிறத நம்ம இங்க பார்க்கிறோம். ஆ. வெளிப்படுத்தின விசேஷம் என்று நாம எடுத்துக்கொண்டாலே இந்த 7 என்கிற எண் வந்து அந்த அதிகாரம் முழுவதும் வருகிறது. அந்த புத்தகம் முழுவதும் வருகிறது. யோவானுக்கு அந்த 7 நம்பர் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஆனா இட்ஸ் காட்ஸ் நம்பர் அப்படின்னே சொல்லலாம் இல்லையா? கர்த்தர் எத்தனை நாள் உண்மை. உண்டாக்கினார்? 6 நாள்ல உண்டாக்கினார். அப்ப 7ஆம் ஏழாம். நாள் என்ன பண்ணாரு? ஓய்ந்திருந்தார். அது கர்த்தருடைய நாள். அது கர்த்தருக்காக உபசரிக்கப்பட வேண்டிய நாள். அது ஆசீர்வதிக்கப்பட்ட இட்ஸ் a blessed day. இளைப்பாறுதல் இனி வரும் காலமா இருக்கிறது. அப்ப 7ஆம் நாளிலே நம்ம பிரவேசிக்க போகிறோம். அப்ப அங்கேயே பாருங்க, அங்க வந்துருச்சு 7. சோ அது நமக்கு தெரியும். இப்போ வெளிப்படுத்தின விஷயத்துல பார்க்கும்போது 7 சபைகள், 7 ஆவிகள், 7 லேம்ப் ஸ்டாண்ட்ஸ், குத்து விளக்குகள், 7 நட்சத்திரம், 7 சீல்ஸ், முத்திரை, அப்புறம் 7 கொம்புகள், 7 கண்கள், அப்புறம் 7 தேவ தூதர்கள், 7 எக்காலம், 7 இடி முழக்கம், 7 தலை, அப்புறம் 7 தலை ஆஃப் த பீஸ்ட், மிருகத்தின் 7 தலை, அப்புறம் 7 பவுல், அப்புறம் 7 ராஜாக்கள். இவைகள் எல்லாம் நம்ம வந்து பார்க்கிறோம் வெளிப்படுத்தின விசேஷத்துல. அவைகள் எதை குறிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 7 என்கிற நம்பருக்கு ஒரு பெரிய இதுதான் இருக்கிறது. ஒரு என்ன சொல்றது, ஒரு அர்த்தம் இருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். அதன் மூலமா யோவானும் சரி ஏதோ சொல்ல வருகிறார், கர்த்தராகிய ஆண்டவரும் ஏதோ சொல்ல வருகிறார். அந்த 7 குறித்து ஒரு வசனத்தை மாத்திரம் நாம் வாசிப்போம். ஒரு ஜஸ்ட் அ சாம்பிள். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 12 16 வரை உள்ள வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன். திரும்பினபோது 7 பொன் குத்து விளக்குகளையும் அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். அவருடைய சிரசும் மயிரும் வெண் பஞ்சை போலவும் உறைந்த மழையைப் போலவும் வெண்மையாயிருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையைப் போல் இருந்தது. அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது. அவருடைய சத்தம் பெரு வெள்ளத்து இரைச்சலைப் போல் இருந்தது. தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்திக் கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனைப் போல் இருந்தது. ஆமென். ஆமென். இங்க பார்க்கும் பொழுது 7 பொன் குத்து விளக்கு, அப்புறம் 7 நட்சத்திரத்தை அவர் ஏந்தி கொண்டிருக்கிறார். அப்ப அந்த 7 பொன் குத்து விளக்கும் என்ன, 7 நட்சத்திரமும் என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு அங்க கேள்வி வருகிறது இல்லையா? அப்ப அந்த 7 அப்படின்ற அதுக்கு பதிலையும் அதே வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 19 20 வரை உள்ள வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிக்கிறவைகளையும் எழுது. என் வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் குத்து விளக்குகளின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளின் தூதர்களாம்.
நீ கண்ட 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளாம். ஆமென். சோ இந்த இடத்துல ஆமென். பார்க்கும்பொழுது 7 சபைகளும் என்னன்னா, அந்த 7 குத்து விளக்கு, அந்த குத்து விளக்குகளின் மத்தியிலே கர்த்தராகிய ஆண்டவர் உலாவுகிறார். அப்ப 7னா என்ன? அப்புறம் அந்த சபைகளுக்கு மத்தியில ஆண்டவர் உலாவுகிறார்னா அது என்ன? அப்படின்றதெல்லாம் குறிச்சு நம்ம பார்க்கிறோம். முதலாவது 7 அப்படின்றதுனா என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, 7 denotes completeness. அதாவது முழுமையை குறிக்கிறது தான் அந்த நம்பர் 7. அதனால தான் பார்த்தீங்கன்னா, ஹீப்ரு புத்தகத்துல அந்த 7ன்ற நம்பருக்கு ஒரு விசேஷம். 70 இயர்ஸ், அப்புறம் 7 டைம்ஸ் 70, அப்புறம் அந்த ஜூபிலி எப்ப கொண்டாடுறாங்க? 7 வருஷத்து 7 49 வருஷம் கழிச்சு ஒரு ஜூபிலி வருது. அந்த மாரி தான் பார்க்கும் பொழுது, அந்த 7க்கு ஒரு முழுமை இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அந்த பைபிள்ல ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தை உண்டாக்கும் பொழுதும் 6 நாள்ல உண்டாக்குறாரு. 7ஆம் நாள்ல ஓய்ந்திருந்தார். 7ஆம் நாள் இனிவரும் காலமாயிருக்கிறது. இளைப்பாறுதல் இனிவரும் காலமாயிருக்கிறது. அதுக்கப்புறம் பாருங்க, அது முழுமையை குறிக்கிறது. இட் கம்ப்ளீட்ஸ் த சைக்கிள் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அதனால 7 denotes completeness. அப்ப அந்த எபிரெய வார்த்தை என்ன அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, ஷவா. அதிலிருந்து தான் அந்த வேர்ட் 7 அப்படின்னு வருகிறது இல்லையா? ஷவ்வா அப்படின்னு சொல்லி ஹீப்ரூல நம்ம பார்க்கிறோம். ஆக்சுவலா அதோட மீனிங் என்னன்னா, 7 ஒரு பக்கம் இருக்கலாம். இன்னொரு பக்கம் ஓத், ஆணை என்று ஒரு வார்த்தை வருகிறது. அப்ப ஆணை அப்படின்னா தேவன் ஆணையிடுகிறார் என்று வேதத்துல எபிரேயர்ல 6ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். இப்ப தேவன் ஆணையிடுகிறார்னா, தேவனே he is taking an oath. நம்மலாம் பிளட்ஜ் பண்றோம் ஸ்கூல்ல இல்லையா? ஐ பிளட்ஜ் allegiance to the flag அப்படின்லாம் நம்ம சொல்றோம். அதே மாதிரி தேவன் என்ன பண்ணுகிறார்? He is taking an oath on himself. என்னன்னா, he completes everything. he is a sovereign God என்பதை அது denote பண்ணுகிறது. So 7க்கும் ஷெவா தான், ஓத்துக்கும் ஷெவா தான். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா எபிரேய வார்த்தை. இப்ப நம்ம அந்த ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். இது வந்து நம்ம எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 4லிருந்து 8 வரை உள்ள வசனத்தை இந்த இடத்துல இருக்குது. யாரும் வாசிக்கிறீங்களா? பொதுமொழி தங்களை விட ஆ. தங்களை விட பெரியவர் ஒருவர் பெயரால் தான் மக்கள் ஆணையிடுவர். எல்லா சச்சரவுகளிலும் ஆணையிட்டே முடிவு கட்டுவர். அம்முடிவை ஆணை உறுதிப்படுத்தும். அவ்வாறே கடவுளும் தம் வாக்குறுதியை உரிமை பேராக பெற்றோருக்கு தன்மையை தம் திட்டத்தின் மாறா தன்மையை மிகவும் தெளிவாக காட்ட விரும்பி ஓர் ஆணையால் தம் வாக்கை உறுதிப்படுத்தினார். மாறா தன்மையுடைய இவை இரண்டையும் பொறுத்தவரையில் கடவுள் உரைத்தது பொய்யாயிருக்க முடியாது. அடைக்கலம் தேடும் நாம் நம் கண்முன் எதிர்நோக்கி உள்ளதை விடாமல் பற்றி கொள்வதற்கு தளரா ஊக்கம் கொண்டிருக்க வேண்டும். இந்த எதிர்நோக்கே நம் உள்ளத்திற்கு பாதுகாப்பான உறுதியான நங்கூரம் போன்றுள்ளது. இது கோவிலின் திரைச்சீலைக்கு அப்பால் சென்று சேர்ந்திருக்கிறது. நமக்கு முன்னோடியாய் அந்த திரைச்சீலையை கடந்து இயேசு அங்கு சென்று சேர்ந்திருக்கிறார். மெல்கிசதேக்கு முறைப்படி என்றென்றும் தலைமை குரு என்னும் நிலையில் நம் சார்பாக அவர் அங்கு சென்றிருக்கிறார். ஆமென். வசனம் கரெக்டா நான் அப்டேட் பண்ணல, பட் இட் இஸ் 16 to 20 from Hebrews chapter 6. இந்த இடத்துல பார்க்கும் பொழுது தம் திட்டத்தின் மாறாத்தன்மை, தம் திட்டம் மாறாத்தன்மை உள்ளது. தம் ஆணை, தேவன் தம்முடைய வாக்கு தத்துவத்தினால் வார்த்தையினால் ஆணையிடுகிறார், அதுவும் மாறாத்தன்மை உள்ளது. இது இவை இரண்டும் மாறாத்தன்மை உள்ளது. பொது மொழிபெயர்ப்புல இந்த டிஃபரன்ஸ் நல்லா கிளியரா அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. அதனால இந்த பொது மொழிபெயர்ப்பு நான் காண்பிக்கிறேன். அப்ப அந்த ஆணைன்ற அந்த வார்த்தை தான் அந்த ஷவா, இட்ஸ் 7 அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அது ஒரு முழுமையை குறிக்கிறது. தேவன் திட்டம் பண்ணினார், தேவன் தீர்மானித்தார். உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே நம்மை அழைத்து நீதிமானாக்கி மகிமைப்படுத்த தீர்மானித்தார். அதற்கு மேல, தீர்மானத்திற்கு மேல தேவன் ஒரு ஆணையும் இடுகிறார். அந்த ஆணை, it takes him, it is his command, it is his promise, it is his walk. அவர் என்ன, அவருடைய வார்த்தை, his word. அவர் வார்த்தை கொடுத்திருக்காரு. நான் வாக்கு கொடுத்துட்டேனே அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? சம்டைம்ஸ் வாக்கு கொடுக்கிறோம், ஆனா நம்மளால நிறைவேற்ற முடியல. அவர்கிட்ட சொல்லிட்டேன் அவரை வந்து இந்த டைம்ல பாக்குறேன்னு, ஆனா டைமுக்கு போக முடியல. ஆனா தேவன் பாருங்க, ஒரு வாக்கை கொடுத்து அதன் மேல ஆணையும் விடுகிறார். ஏன்னா அவர் பிளான் போட்டிருக்காரு, இந்த டைம்ல நம்ம போகணும் பிரதர் அப்படின்னு அவர் பிளான் பண்ற மாதிரி அவர் போட்டிருக்காரு. போட்டு அதன் மேல் வாக்கையும், தன் வாக்கினால் ஒரு ஆணையும் விடுகிறார். அப்ப பாருங்க, இது முழுமையை குறிக்கிறது. தேவன், how committed God is அப்படின்ற ஒரு கம்ப்ளீட்னஸ்னா
எபிரேயர்ல இந்த வசனங்கள் தான். How committed God is in completing his mission now. God is fully committed because he has taken an oath. He has taken a Shabbat, and that is denoted by the number 7. So அதுதான் 7. அதனாலதான் நம்ம பார்க்கிறோம் இந்த 7 சபைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது it denotes the completeness of the church. ஏதோ ஒரு காலகட்டத்துல வாழ்ந்த சபைகளுக்கு தேவன் எழுதவில்லை, எல்லா சபைகளுக்கும் எழுதுகிறார். சர்வலோகத்தின் சபைகளுக்கும், அதாவது மணவாட்டி ஆகிய சபைக்கு அவர் எழுதுகிறார். அப்ப அந்த 7 சபைகளுக்கும் ஒரு இது சொல்றாரு பாருங்க, மெசேஜ் கொடுக்கிறார்ல. அந்த மெசேஜ் என்ன பண்ணுதுன்னா இட் கம்ப்ளீட்ஸ் த மெசேஜ். இட் ஹாஸ் த ஹோல் மெசேஜ் ஃபார் த சர்ச். உலகத்துக்கு ஒரு மெசேஜ், ஒரு ஜாதிகளுக்கு ஒரு மெசேஜ். ஆனா கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு மகிமைப்படுத்தப்பட்டு அவரால் நீதிமானாக்கப்பட்டு அவர் சபையில இணைக்கப்பட்டிருக்கிற அந்த 7 சபைகளுக்கும் அவர் என்ன பண்ணுகிறார், ஒரு முழுமையான மெசேஜை அங்க ஃபர்ஸ்ட் கொடுக்கிறார். அதுதான் பாத்தீங்கன்னா அந்த 7 நண்பர். அதனாலதான் அந்த 7 சபைகளுக்கும் 7 தூதனை அனுப்பி அந்த 7 மெசேஜை அவர் அங்க சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். இந்த கம்ப்ளீட்னஸ் ஆஃப் காட்ஸ் மெசேஜ் டு த சர்ச் அப்படின்னு நீங்க எடுத்துட்டீங்கன்னா, நீங்க இங்கிலீஷ்ல இங்க இருக்கிறது, பட் தமிழ்ல நீங்க ஒரு ஹோம்ஒர்க்கா எடுத்து பண்ணுங்க. 7 சபைகள் என்ன, அதுல அவர் காட் எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணுகிறாரு. ஒவ்வொரு சபைக்கும் சொல்லும் பொழுது நான் 7 குத்து விளக்கு நடுவிலே உலாவுகிறவர், இருக்கிறவராக இருந்தவர், இருக்கிறவரும் இனிமேலும் வரப்போகிறவர் ஆகிய கர்த்தர் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சபைக்கும் தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணும் பொழுது டிஃப்ரெண்ட் நேம்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, அவர் ஒரு கம்ப்ளைண்ட் வைக்கிறாரு, உங்க மேல இந்த குறைகள் இருக்கிறது. அப்புறம் காம்ப்ளிமெண்ட்டை கொடுக்கிறாரு, நீங்க இவ்வளவு நன்மையான காரியங்களை செய்றீங்க, அதுக்கு மாத்திரமல்ல உங்களுக்கு ஒரு ப்ராமிஸும் இருக்குது. there is a reward that is awaiting அப்படின்னு சொல்லி அங்க அவர் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். இந்த இடத்துல ஜஸ்டிஸை கொடுத்து அவர் பேசாம அந்த இடத்துல ஃபைனலா முடிக்கும் பொழுது ரிவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அங்க முடிக்கிறார். ஸோ அதை நீங்க அழகா டேபிள் போட்டு வீட்டுல எழுதி பாருங்க, உங்களுக்கே அதுல என்ன வரும், யூ வில் அப்சர்வ் லாட் ஆஃப் ட்ரூத் ஃப்ரம் இட். அப்ப இந்த இடத்துல பார்க்கும் பொழுது என்னன்னா, கம்ப்ளைண்ட் அப்படின்னு வச்சீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆதியில் கொண்டிருந்த அன்பு இல்ல, அன்பை இழந்து விட்டாய், இழந்துட்டீங்க. அப்புறம் நீங்க டாலரேட்டிங் சம்திங், என்னன்னா சரி இவங்க பண்றது பரவாயில்ல, விக்கிர ஆராதனைனாலும் ஓகே ஏற்றுக்கொள்றீங்க. அப்புறம் பேலிசம்னா என்னன்னா, தேவனுக்கு ஈடு இல்லாத, தேவனுக்கு அடுத்த காரியங்களுக்கு இடம் கொடுக்காம மற்ற காரியங்களுக்கு இடம் கொடுக்கிறது. அப்புறம் இம்மொராலிட்டி, தீமையான காரியத்துக்கு இடம் கொடுக்குறீங்களே. அப்ப நம்ம கிட்ட கொஞ்சம் காம்ப்ரமைஸ், அதான் கொஞ்சம் லிபரலா இருப்போம். இன்னைக்கு சபையில பாத்தீங்கன்னா சில காரியங்கள்லாம் வந்துருச்சு இல்ல, டான்ஸ் பயங்கரமா ஆடலான்ற மாதிரி சில காரியங்கள் வந்துருச்சு. அப்ப தேவனுக்கு மகிமைப்படுத்தல, டான்ஸுக்கு மகிமை இல்லையா. அந்த மாதிரி ஒரு சில காரியங்கள்லாம் பாத்தீங்கன்னா பெர்கமோஸ் பக்கெட்ல வந்துடும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா தியாட்ரா, அதுல என்ன சொல்றாங்கன்னா ஜெசபெல், ஆடலைட்ரி, இம்மோராலிட்டி அதே வந்துருது. அப்புறம் டெட் ஒர்க்ஸ். சில சபைகள்ல பாருங்க, நமக்குள்ளே கிறிஸ்தவர்கள் மத்தியில இன்னைக்கும் சரி, என்னைக்கும் சரி, பல வருஷங்களும் சரி, டெட் ஒர்க் இல்ல, இல்லாத விசுவாசம், செத்த விசுவாசம்ன்ற மாதிரி எல்லாம் தாளந்த வாங்கி வச்சிருக்கமே, எல்லாம் பேங்க்ல டெபாசிட், இன்வெஸ்ட்மெண்ட் யாரும் பண்றது இல்லை. அப்புறம் லிட்டில் ஸ்ட்ரென்த்னா ரொம்ப சோர்ந்து போயிடுறீங்க பிரதர் அப்படின்றாங்க. சில பேருக்கு கொஞ்சம் இது பண்ணாலே போதும், ஐயோ விசுவாச சோதனை பிரதர் அதெல்லாம் வேணாம், காடுகள் பிரச்சனைகள் வேணாம் அப்படின்னு சொல்லிடுவாங்கல்ல. அது மாதிரி ஸ்ட்ரென்த் இல்லாம இருக்கிறாங்க. அப்புறம் லூக் வார்ம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸ்பிரிச்சுவலி இல்லாமல் குளிரும் இல்லாமல், அதாவது வசனத்தை டக்கு டக்குன்னு ஏற்றுக்கொள்வாங்க, ஆனா அந்த கற்பாறையில விழுந்த விதைகள் போல டக்குன்னு முளைச்சு அப்படிதான் see you later அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதுதான் அந்த லூக் வார்ம். அதுக்கு எஃபிஸ் அந்த என்ன சொல்ற, அந்த லூக் வார்ம் எப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 இடத்துல இருந்து தண்ணி வரும். இந்த மலைகள்ல இருந்து வருகிறது குளிர்ச்சியான தண்ணி அக்வடக்ட்ல, அப்புறம் இங்க ஹாட் ஸ்பிரிங்ஸ்ல இருந்து வர்றது நல்லா ஹாட்டான வாட்டர். நீங்க டைரக்டா மலையில போய் குடிச்சீங்கன்னா நல்லா டேஸ்டா இருக்கும். ஏன்னா அந்த ஹாட் ஸ்பிரிங்ஸ்ல போய் குடிச்சீங்கன்னா அதுவும் நல்லா டேஸ்டா இருக்கும். ஆனா அப்படியே காலப்போக்கில் வரும் பொழுது அப்படியே ஆறி போய், இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் அதோடைய டேஸ்டும் வாசனை எல்லாம் மாறி போய், இங்க சிட்டிக்குள்ள குடிக்கும்போது ஒரு மாதிரி தண்ணி இருக்கும், அதுல ஃபில்டர் போட்டாதான் பிரதர் உங்களால குடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி லூக் வார்ம், அப்படி அந்த நேச்சர் மாறிடுச்சு. முன்னாடி கொஞ்சம் ஆகல உற்சாகமா இருந்தாங்க தான், இன்னைக்கு கொஞ்சம் மெத்தன போக்கு வந்துருச்சு. இதெல்லாம் இருக்கக்கூடாது. எப்ப பாருங்க ஒரு கம்ப்ளீட்னஸ் வந்துருச்சா, அந்த கம்ப்ளைண்ட்லயும் ஒரு கம்ப்ளீட், கிறிஸ்தவர்களுக்குள்ள 7 கம்ப்ளைண்ட் அப்படின்னா இந்த 7 எடுத்து அப்படியே நம்ம பண்ணிடலாம் அங்க வச்சு. அதே மாதிரி காம்ப்ளிமெண்ட்னு எடுத்துட்டீங்கன்னா, நீங்க என்ன பண்றீங்க, தீமையை வெறுக்கிறீங்க, நல்ல நன்மையான காரியங்களை செய்றீங்க, கிறிஸ்துவின் நிமித்தம் வந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டு விசுவாசத்தை மறுதளிக்காம இருக்கிறீங்க,
இல்லையா? நம்ம விட்டுருவோமா கிறிஸ்துவ? கிறிஸ்து இல்லைன்னு மறுதலின்னு சொன்னோம்னா நம்ம விட்டுருவோமா? ரத்த விட சாட்சியா மாட்டோம். மறிக்கிறது. ஆமா, ரத்த சாட்சியா மறிக்கவும் நமக்கு ரெடி தான். வரப்போகுதுல்ல இன்னும் கொஞ்ச நாள்ல. என்ன பண்ண போறோம்னு தெரியல. குட் ஒர்க், லவ், ஃபெய்த் அண்ட் பேஷன்ஸ். நீடிய பொறுமையா இருக்கிறீங்க. அப்புறம் வந்து உங்களை தீட்டுப்படுத்தாம இருக்கிறீங்க. கர்த்தருடைய வார்த்தைகளை டிஃபைன். இருக்கிறீங்க. அவரை மறுதலிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அங்க காம்ப்ளிமெண்ட். அப்புறம் வந்து ரிவார்டு பாருங்க. நித்திய ஜீவன். அதாவது ட்ரீ ஆஃப் லைஃப். ஆதாம் விட்டாரு பாத்தீங்களா? ட்ரீ ஆஃப் குட் அண்ட் ஈவில போய் சாப்பிட்டாரு. ட்ரீ ஆஃப் லைஃப் விட்டுட்டாரு. அதனால லைஃபையும் விட்டுட்டாரு. இன்னைக்கு அந்த லைஃப் ரீகெயின் பண்றதுக்கு ட்ரீ ஆஃப் லைஃப் ஃபர்ஸ்ட் கொடுக்குறேன். ஓபன் த கார்டன் ஆஃப் ஈடன், அப்புறம் கிரவுன் ஆஃப் லைஃப், அப்புறம் நீங்க இரண்டாம் மரணத்தை ருசி பார்க்க போவதில்லை, நித்தியம் மன்னா வரப்போகிறது, அப்புறம் பவர் ஓவர் ஆல் நேஷன்ஸ், அப்புறம் ஜீவ புஸ்தகத்துல உங்க பேரை எழுதுகிறார், அப்புறம் வந்து கடைசி வரைக்கும் உங்களை பாதுகாப்பார். இதுதான் பாருங்க தேவனுடைய ஆணை. பில்லர்ஸ் இந்த டெம்பிள் ஆஃப் காட், நேம் ஆஃப் காட் உங்க மேல தரிப்பிக்கப்படும். அப்புறம் நீங்க என்ன பண்ண போறீங்க? கிறிஸ்துவோடு கூட அவர் கூட எப்படி அந்த சிங்காசனத்தில் அமரம். உட்கார்ந்த பொழுது நீங்களும் அவரோடு கூட உட்கார்ந்து நியாயம் தீர்க்க போகிறீர்கள். இதெல்லாம் நடக்க போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அங்க பாக்குறோம். அப்ப ஒரு முழுமையை இங்கே இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த 7 சபைகளுக்கும் கர்த்தர் சொல்லும் பொழுது ஒரு டோட்டல் மெசேஜ். இந்த 7 மெசேஜும் பாருங்க, 7 சபைகளுக்கு சொல்லுகிற 7 மெசேஜும் இன்னைக்கும் அப்ளை ஆகும், என்றைக்கும் அப்ளை ஆகும், கடைசி கர்த்தரா இயேசு கிறிஸ்து வர வரைக்கும் அப்ளை ஆகும். அதை நம்ம பார்க்கும் பொழுது அந்த முழுமையை நம்ம பார்க்கிறோம். இந்த 7 சபைகள் அன்றைக்கு ஆண்டவர் சொல்லி வைத்திருந்தாலும் நமக்கும் இன்றைக்கு அது அப்ளை ஆகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். சோ அதே மாதிரி அடுத்த வாரத்துல நம்ம பார்க்கும்பொழுது என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த 7 இன்னும் கொஞ்சம் டீப்பா நம்ம தியானிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் 7 சபைகளுக்கு சொல்றாரு, அப்புறம் 7 முத்திரையை உடைக்க போகிறார். இந்த 7ஆம் முத்திரையை உடைக்கும் பொழுது 7 எக்காலம் வருகிறது. இல்லையா? அந்த 7 முடிவுல 7 எக்காலம். இந்த 7 எக்காலத்தின் முடிவுல 7 வாதைகள். அந்த 7 பவுல் என்ன 7 வாதைகள். அப்புறம் அந்த 7 வாதைகள் முடிவுல தான் கர்த்தராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திரும்ப வருகிறார், வந்து பூமியில அரசாளுகிறார். சத்ரு அக்கினி கடலிலே கடைசியில தள்ளப்படுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். முதல் 7 அதிகாரத்தை மாத்திரம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பாத்தீங்கன்னா அது ஜெனரல் ரெவலேஷன். அதாவது இந்த 7 முத்திரையை உடைக்கிறது, அப்புறம் அப்புறம் பாத்தீங்கன்னா தேவன் யார், கிறிஸ்து யார், பரிசுத்தாவியானவர் யார், பரலோகம் என்ன, அப்புறம் 7 சபைகளுக்கு சொல்றது, அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஜெனரல் ரெவலேஷன், ஜெனரல் கவரேஜ் ஃபார் ஆல் த சர்ச்சஸ். அதை நம்ம பார்க்கிறோம். அப்புறம் 7 முத்திரைகளை குறித்தும் அடுத்த வாரம் நம்ம பார்ப்போம், நேரம் இல்லை. நான் வந்து ஒரு காரியத்தை மாத்திரம் 2 காரியங்களை மாத்திரம் நான் சொல்லிட்டு நினைக்கிறேன், முடித்து விடுகிறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா 2 கீ ப்ராஃபிட்டிக் ஸ்கோப் என்னன்னு பாத்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் ப்ராஃபசி, அதாவது இனி வரும் காலத்துக்கு அது நிழலாட்டமா இருக்கிறது. லாங் டேர்ம் ப்ராஃபசி, ஸ்கோப் ஃபார் திங்ஸ் டு கம், அதாவது இனிமே என்னென்ன வரப்போகிறதுக்கு அதுக்கும் இந்த ரெவலேஷன் புத்தகம் இருக்கிறது. நீங்க ஏதாவது எக்ஸாம்பிள் வச்சிருக்கீங்களா? ஷார்ட் டேர்மா பழைய ஏற்பாடுல இது நடந்துச்சு பிரதர், அது இதனுடைய நிழலாட்டம் அப்படின்னு நீங்க ஏதாவது சொல்ல முடியுமா? Any examples from the Old Testament? நானே ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கிறேன். பழைய ஆதாம் யாரு? நம்முடைய ஆதாம், ஈவ்ஸ் ஹஸ்பண்ட். அவர்னால மரணம் வந்துச்சு. புதிய ஆதாம் யாரு? இயேசு கிறிஸ்து. அவரால அவர்னால ஜீவன். நித்திய ஜீவன். ஜீவன். ஆல்ரைட், வெரி குட். வேற ஏதாவது எக்ஸாம்பிள் இது மாதிரி? பழைய டெத் லைஃப். ஓகே. இன்னொன்னு நேக்கட்னஸ், அவங்க நிர்வாணியாய் காணப்பட்டார்கள், அவங்களுக்கு கர்த்தர் என்ன பண்ணாரு? ஒரு ட்ரெஸ் கொடுத்தாரு, தோலினால் செய்யப்பட்ட. அதே மாதிரி நாமளும் பாவத்தினால் இன்றைக்கு நிர்வாணிகளா இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய நீதினால் கர்த்தர் நம்மை கவர் பண்ணுகிறார், உடுத்துகிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஆல்ரைட். இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஆபிரகாம் எடுத்துக்கோங்க. ஆபிரகாம் என்ன பண்ணாரு? தன்னுடைய மகனை பலி பலி கொடுத்தார். அது எதனுடைய நிழலாட்டம்? கிறிஸ்து பலி செலுத்த. பலி. நிழலாட்டம். யா, அன்றைக்கு மோரியா மலையில பலி செலுத்த போனாரு. நீ பலி செலுத்த வேணாம்ப்பா, என்னோட நானே ஒரு ஆடை உண்டு பண்ணுகிறேன்னு சொல்லிட்டு தேவன் உண்டு பண்ணினார். அதே போல நீங்க மரிக்க வேணாம்ப்பா, நீங்க நியாயந்தீர்க்கப்பட வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு, பிகாஸ் ஆஃப் கிரேஸ் அண்ட் mercy, கிரைஸ்ட் வாஸ் sacrificed on Mount Calvary. அப்புறம் இது பாருங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. ரொம்ப பேர் இதை ஸ்கிப் பண்ணிடுவாங்க, அதனால இந்த இடத்துல நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். எலியேசர்னு ஒரு கேரக்டர், யாருமே இப்ப ரொம்ப அதை கண்டுக்க மாட்டாங்க, இல்லைன்னா டீப்பா படிக்க மாட்டாங்க. எலியேசரை பத்தி உங்களுக்கு தெரியுமா? யார் அந்த எலியேசர்னு? ஆபிரகாம். ஈசாக்குக்கு பெண்ணு பார்க்க போவாரு இல்லையா? ஆபிரகாமோட
பொண்ணு பார்க்க போனவர் தான் அந்த எலியேசர். ஒரு ஹெல்ப் தான். அவரு ஷார்ட் டேர்ம்ல வராரு. ஆப்ரஹாம் இஸ் ட்ரஸ்டிங் த ஹோல் பிளான் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் எலியேசர். தன்னுடைய மகனே எனக்கு உயிரோட பலி பலி செலுத்து, அவர் மகனே இழந்திருக்கலாம். ஆனா அப்படிப்பட்ட பிரஷியஸ் சன்னுக்கு ஒரு தர யார் கொடுக்குறாருன்னா எலியேசரை கொடுக்குறாரு. அவர் போய் என்ன பண்றாரு? யாரு ஒட்டகத்துக்கெல்லாம் தண்ணி ஊத்துறாங்களோ அவங்களுடைய அதுதான்ப்பா பொண்ணு அப்படின்னு சொல்லி ரெபக்காவை தானே ரெபக்காவை பாக்குறாங்க. அப்புறம் வந்து அவங்க என்ன பண்றாங்க? தன்னுடைய தகப்பனுடைய வீட்டிலே வந்து நீங்க தங்குங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா ரெபக்கா. அப்ப பாருங்க, நம்மளும் இன்றைக்கு அதுதான் பாருங்க, எதனுடைய நிழலாட்டம் பாத்தீங்கன்னா, கிறிஸ்து மணவாளன், மணவாட்டி சபை. இந்த மணவாட்டிய பத்திரமா மணவாளன் கையில ஒப்பு கொடுக்கிறது யாரு பாருங்க? நம்ம எலியேசர் தான். எலியேசர் தான் ஹெல்பர். அதாவது எலியேசருடைய மீனிங்கே காட் இஸ் மை ஹெல்ப். எவ்வளவு பிரில்லியண்டா பழைய ஏற்பாட்டினுடைய நிழலாட்டம் புதிய ஏற்பாட்டுல இருக்கு பாருங்க. அவர் நமக்கு துணையாளராய் இருக்கிறார், தேற்றரவாளனாய் இருக்கிறார். இன்றைக்கும் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற பரிசுத்த ஆவியானவர்னு தான் நம்ம சொல்லுகிறோம். அப்ப அது ஒரு நிழலாட்டம் தான். அப்புறம் எக்ஸடஸ் அண்ட் ரீச்சிங் கேனன், ரிடம்ஷன் அண்ட் ரீச்சிங் கிங்டம். அதாவது பழைய ஏற்பாட்டுல நம்ம என்ன பார்க்கிறோம்? இந்த கடல் கடந்து வருகிறோம். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, அந்த வாசல்ல ரத்தத்தை தோய்க்கப்பட்ட ரத்தம் அதன் வழியா இட்ஸ் ரீபர்த்ன்றாங்க. இன்றைக்கும் ஒரு குழந்தை பிறக்கும் போது பிளட் இல்லாம பிறக்க முடியுமா? முடியாது. அதே மாதிரிதான் இட்ஸ் ரீபர்த். அதே மாதிரி நாமளும் ரீபர்த் பண்ணப்பட்டு கடைசியில நித்திய ராஜ்யத்துக்கு நாம் அழைத்து செல்லப்படுகிறோம் கர்த்தர் நாள். அது ஒரு நிழலாட்டம் இல்லையா? சோ என்னைக்குமே ஷார்ட் டேர்ம்னு ஒண்ணு இருக்கு, லாங் டேர்ம் ப்ராஃபிட்டிக் ஸ்கோப் இருக்கு. அதே மாதிரி 7 சபைகளுக்கு அன்றைக்கு யோவான் எழுதினாலும் இன்னும் லாங் டேர்மா ஒரு ப்ராஃபிட்டிக் ஸ்கோப் இருக்கு. நமக்கும் அது இன்னைக்கு அப்ளை ஆகும். இன்னைக்கும் அது நடந்து கொண்டிருக்கிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இது மாதிரி பல விஷயங்களை சொல்லலாம். வேற எதுவும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அடுத்து நம்ம போறதுக்கு முன்னாடி? பழைய ஏற்பாட்டுல சொல்லுங்க சார். ஆசாரியருக்கு அடையாளமா ஜீசஸ் இருக்காருல்ல, பிரதான ஆசாரியராக. பிரதான ஆசாரியரா இருக்கிறாரு. அவருதான் பாருங்க மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள இன்னைக்கு பிரவேசித்து, அதனால நாம தைரியமா கிருபாசன தண்டையில சூப்பர் எக்ஸாம்பிள். அது மாத்திரமல்ல, அவர் தான் வந்து மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி இருக்கிறார் ஆசாரியராய். அதுக்கு மெல்கிசேதேக்கன் எங்க இருக்கு வந்தாருன்னு பைபிள்ல சொல்லப்படல, பழைய ஏற்பாடுல. டக்குன்னு வர்றாரு அவரு. அவர் ராஜ் வாஸ் அ கிங் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா இன்றைக்கும் அதே மாதிரி இயேசு கிறிஸ்து ராஜாவா இருக்கிறார், மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ஆசாரியராயும் இருக்கிறார். ஆல்ரைட். சோ அப்ப நீங்க பார்க்கும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷத்தை படிக்கும் பொழுது ஏற்கனவே நடந்த சில காரியங்களும் இருக்கிறது, நடந்து கொண்டிருக்கிற காரியமும் இருக்கு, இனிமேல் நடக்க போகிற காரியமும் இருக்கிறது. அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. அதே மாதிரி உருவ மொழியும் இருக்கிறது, நேரடி மொழியும் இருக்கிறது. சிலது ஃபிகரேட்டிவா இருக்கும். டக்குன்னு 7 தலைகள் 7 பாம்பு அப்படின்னு அங்க இருந்துச்சுன்னா, ஒரு டிராகன் அப்படின்னு வந்தோம்னா, என்னடா அது டிராகன் எப்படா வரும் நம்ம வெயிட் பண்ணக்கூடாது. இட் டினோட்ஸ் அ கிங்டம் அப்படின்னு நம்ம, இட் டினோட்ஸ் அ கிங் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனா சில காரியங்கள், ஒரு சில காரியங்கள் டைரக்டா சொல்லப்படுகிறது. என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து பூமியில அரசாட்சி செய்ய வேண்டியது இருக்கிறது, பரிகரிக்கப்படும் சகல கடைசி சத்துரு மரணம், இதெல்லாம் என்ன டைரக்ட் லாங்குவேஜ் டு கான்செப்ட். ஸோ இதுல வந்து கொஞ்சம் நமக்கு கான்ஃபிளிக்ட் வரும். ஐயோ அங்க போறதா இந்த பக்கம் போறதா இல்ல நடுவுல இருக்கிறதா வெளிப்படத்தா விஷயத்தை படிக்கும் பொழுது அப்படிலாம் கன்ஃபியூஷன் வரும் பொழுது கன்ஃபியூஷன் பட தேவையில்லை. ஏன்னா நம்ம அதை பார்க்கும் பொழுதே வேதத்துல மற்ற சில காரியங்களோட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நமக்கு கிளாரிட்டி வந்துடும். ஸோ ஒரு மேபி ஒரு சில எக்ஸாம்பிள் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அந்த நேரடி மொழிக்கும் உருவ மொழிக்கும். டூ நாட் ஸ்டீல் அப்படின்னா நேரடி மொழி. ஐ எம் த லைட் ஆஃப் த வேர்ல்ட் அப்படின்னு இயேசு சொல்லுகிறார். அப்படின்னா உலகத்திற்கு வெளிச்சம். அது உருவ மொழி தான். ஹி இஸ் நாட் லைட், காட் இஸ் நாட் லைட். ஐ மீன் லைட் இஸ் நாட் காட். தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்னைக்கு சூரியனை வழிபடுகிற மக்கள் உண்டு இல்லையா? வெளிச்சம் தான் கடவுள். காட் ஆஃப் அவர் என்ன, அவர் காட் இஸ் பியாண்ட் லைட். ஹி கிரியேட்டட் லைட். ஓகே, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். யூஆர் த சால்ட் ஆஃப் த வாட்டர்னா நம்ம உப்பு கிடையாது, நம்ம உப்பின் தன்மையை குறித்து அது உருவமொழி இல்லையா? லவ் யுவர் நெய்பர் as yourself இஸ் நாட் அ உருவமொழி. இட்ஸ் நாட் ஃபிகரேட்டிவ் லாங்குவேஜ். யூ மஸ்ட் உங்க சகோதரனை நேசிக்க வேண்டும். அதை உருவமொழியா சில பேர் எடுத்துட்டு அது வேற மாதிரி பிரதர் அப்படின்னு போயிருவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. அதனால சில காரியங்களை நம்ம தெளிவா இருக்க வேண்டியது அவசியம்.
அப்புறம் நேரடியான தீர்க்க தரிசனம், உருவகமான தீர்க்க தரிசனமும் இருக்கிறது. அதை நம்ம பார்த்துக்கலாம். அதெல்லாம் குறித்து நாம் வரும் காலத்திலே நாம் படிப்போம். அதே மாதிரி ரிவார்ட்ஸ் அண்ட் ரிடெம்ப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன். ரிவார்ட்ஸ் பலன், ரிடெம்ப்ஷன் தேவன் ஆல்ரெடி ஃப்ரீயா கொடுத்துட்டாரு. இதை குறித்து நாம் பார்ப்போம். ஸோ இதெல்லாம் நீங்க ஃபவுண்டேஷன், இதெல்லாம் டூல்ஸ் வச்சுக்கிட்டீங்கன்னா, அப்புறம் வெளிப்படுத்தின விசேஷத்துக்குள்ள போகிறதுக்கு உங்களுக்கு வசதியா இருக்கு. ஆல்ரைட், டைம் ஆயிடுச்சு. இதோட நாம் முடிப்போம். ஏதாகிலும் கேள்விகளோ இல்ல ஏதாகிலும் காமெண்ட்ஸ் இருக்குமானால் இந்த டைம்ல நீங்க பகிர்ந்து கொள்ளுங்க. ஆல்ரைட், எந்த கேள்வி இல்லாதபடினால நாம் ஜெபிப்போம். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உங்களுடைய வசனத்தை தியானிக்க, உங்களுடைய வேதத்தின் அதிசயங்களை பார்க்க கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி. ஆண்டவரே, நீர் நல்லவர், நீர் அதிசயமானவர், இனி சீக்கிரமாய் வரப்போகிறவர். ஆண்டவரே, நம்பிக்கைக்காக ஸ்தோத்திரம். மரணத்தை கண்டு நாங்கள் பயப்படுகிறதில்லை. உலகத்துல வருகிற போராட்டத்தை கண்டு நாங்கள் பயப்படுகிறதில்லை. நீர் ஏதோ சீக்கிரமாய் வருகிறீர். வருகைக்காக நாங்கள் ஆயத்தப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க. எப்படி யோவான் தனிமையாய் இருந்தாலும் அவர் தனித்து விடப்படவில்லை. நீர் அவரோடு இருந்தீர். அதே போல தேவரே எப்பொழுதும் எங்களோடு இருக்கிறபடினாலே, எங்களுக்குள்ளே நீர் வாசம் பண்ணுகிறதுனாலே, பரிசுத்த ஆவியானவரே எலீசரை போல நீர் எங்களுக்கு உதவி செய்கிறவராய், எங்கள் பலவீனங்களில் எங்களோடு கூட ஜெபிக்கிறவராய் இருக்கிறீர். எங்கள் மீது நீர் முத்திரையும் வைத்திருக்கிறீர். அதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். நம்பிக்கையோடு தொடர்ந்து நாங்கள் முன் செல்லுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல நன்மைகளுக்காக Thank you all for joining today. God bless you all.